Ere tere papa pakara pato to 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 to. Ere tere para pato to kara para. Ere papa pakara tara para kotara papa. Tara pasha shakara. Praise the Lord. Thank you, Jesus. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, இயேசு ராஜா வாழ்க. நம்ம ஒரு ப்ரேயரோட சின்ன ஜெபத்தோட தொடங்குவோம். பிதா சுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசு கிறிஸ்துவே, நன்றி தூய ஆவியானவரே. இதோ இந்த வருடத்தை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரே, கடந்த வருடங்களில் எங்களுக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சியான நிறைய காரியங்களை செய்து கொடுத்திருக்கின்றீர் ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதேபோல் வருகின்ற, அதாவது 2026 இப்போது இருக்கின்ற இந்த வருடத்தில் ஆண்டவரே, நாங்கள் உம்மை முழுமையாக அறிந்து உமக்கு உகந்ததை நாடி அதை எங்கள் வாழ்க்கையில் செயல்பட இந்த வருடத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நிறைய விவிலிய பாடங்களை படித்து வருகிறோம் ஆண்டவரே. அந்த பாடங்களை நீர்தாமே தூய ஆவியானவர் வழியாக எங்களுக்கு அதை எங்கள் வாழ்க்கையில் செயல்முறைப்படுத்த ஒரு தூய ஆவியானவரின் அருளை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதேபோல் இன்னும் நாங்கள் அந்த விதைப்பவர் உவமை வழியாக 4வது நல்ல நிலத்தில் வீழ்ந்த அந்த விதைகள் 30 மடங்காகவும் 60 மடங்காகவும் 100 மடங்காகவும் செழிப்பை தந்ததுக்கு, அதேபோல் நாங்களும் 100 மடங்கு செழிப்பை பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கும் அதை பகிர்ந்து எங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவனாக இந்த வருடத்தை நாங்கள் வாழப்போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இனிமேல் நாங்கள் கற்றுக்கொள்ள போகும் அனைத்து பாடங்களையும் ஆண்டவரே, நீர்தாமே தூய ஆவியானவர் வழியாக அதில் மறைந்திருக்கும் உண்மைகளை எங்களுக்கு அறிய வைத்து அதன்படி நடக்க எங்களுக்கு ஒரு அருளை தந்ததற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னை மறைத்து நீர்தாமே பேசப் போகின்றீர் ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாமே உமது, எங்களது எதுவும் இல்லை. எங்களுடைய அகக்கண்களை தெரிந்ததற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதையெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் மன்றாடி கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள் நல்ல பிதாவே, ஆமென். பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஒரு சின்ன சேஞ்சஸ் இனி வரும் காலங்களில் ஒரு நிமிஷம். ஓகே. இனி வரும் காலங்களில் திங்கட்கிழமை அப்புறம் செவ்வாய்க்கிழமை மதியம் பிற்பகல் 2:30 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் இந்த விவிலிய வகுப்பானது நடத்தப்படும். இதுக்கப்புறம் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ண தான் பார்க்கணும். எப்படி 4 நாள் இல்லைன்னா 5 நாள் பண்ணலான்ற ஒரு 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 அந்த ஒரு அழைப்பை தூய ஆவியானவர் நமக்கு அருள்வார். அதற்காகவும் ஜெபிப்போம். பிரைஸ் தி லார்ட். ஓகே. இப்போ நம்ம வந்து புது வருஷத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கோம். கடந்த வருஷத்தில் நம்ம கடவுள் நிறையா நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு செஞ்சுருக்காரு. அதே மாதிரி நம்ம போன வருடத்தில் நம்ம பார்த்த கடைசி வகுப்பு என்னென்னா, அந்த பயத்தை பற்றி நம்ம பார்த்தோம். கடவுள் பயத்தின் ஆவியை நமக்கு கொடுக்கல, மாறாக அன்பும் கட்டுப்பாடும் மற்றும் தெளிந்த உள்ளத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார். அதன் மூலியமாக நாம் அனைவரும் பயத்தை உதறி தள்ளிவிட்டு
பயத்தை எதிர்கொண்டு வெற்றி அடைந்து அவருடைய அந்த விசுவாசத்தில் வாழ நமக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. ஓகே. இப்போ இந்த புதிய வருஷத்துல எல்லாரும் ஒரு ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருப்போம். ஓகேவா? நான் வந்து இத செய்யணும். நான் வந்து இத விட்டுடணும். அம் எனக்கு என்னுடைய பிஸ்னஸ் நல்லபடியா இருக்கணும். என்னுடைய பசங்களுக்கு நல்ல ஒரு கல்யாணம் நடக்கணும். ஒரு பையனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும். என்னுடைய மகளுக்கு இந்த கல்யாணம் நடக்கும். இந்த மாரி நெறையா நம்ம விஷன்லாம் வச்சிருப்போம். பிரேஸ் காட் விஷன், மிஷன், ரெசல்யூஷன் அப்படி சொல்லுவோம். ஆனா, நம்ம நிறைய நேரங்கள்ல பார்த்தோம்னா, அந்த ரெசல்யூஷனோ, அந்த விஷனோ நம்ம வாழ்க்கையில செயல்படாம போயிருக்கும். உங்க வாழ்க்கையில எப்படின்னு தெரியல. ஆனா, என்னோட வாழ்க்கையில நான் வந்து நெறைய அந்த அ விஷன வந்து நான் பார்த்துருக்கேன். ஓகேவா? ஆனா, அதுல வந்து ஒரு விஷன் கூட எனக்கு வந்து அ முழுமையாக அதை நான் கண்டது கிடையாது. பிரைஸ் காட். அத வந்து நான் பெற்றது கிடையாது. ஸோ, நான் இந்த வருடத்தில யோசிச்சுட்டு இருந்தேன். நம்ம ஒவ்வொரு வருஷமும் ஒண்ணு பண்ணுவோமே! இந்த வருஷம் நம்ம என்ன பண்ணலாம்? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது, நம்ம ஒரே இது என்னதான் பண்றது நம்ம? என்னன்னா எது எது எடுத்தாலும் நான் அதால இன்னும் செய்ய முடியல. சரி வேற ஒண்ணு எடுத்து பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த மாரி யோசிச்சுட்டு இருக்கும்போது, நான் தூய ஆவியானவர்ட்ட கேட்டேன். தூய ஆவியானவரே! நான் எடுத்த இதுவரைக்கும் ரெசல்யூஷன் எல்லாமே ஒண்ணும் உருப்படாம போச்சு. அத என்னால அ செய்ய முடியல. நெறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்ப தூய ஆவியானவர் எனக்கு வந்து உணர்த்தினார். என்ன உணர்த்தினார்ன்னா, உன்னுடைய அந்த ரெசல்யூஷன் ரெசல்யூஷனுக்கு என்ன தமிழ்ல பார்ப்போம்? பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். தீர்மானம். பிரைஸ் காட். அந்த தீர்மானம் எனக்கு இல்லவே இல்ல. வரவே இல்ல. என்னால முழுவதுமா முடியல. சரி எனக்கு ஒரு நல்ல ஒரு தீர்மானத்த குடுங்க சொல்லும்போது, "இது ஏன் முடியலன்ட்டு நீ யோசிச்சு பார்த்தியா?" அப்படின்ட்டு எனக்கு ஒரு உணர்த்துதல். அப்படி உணர்த்தும்போது தான் தூய ஆவியானவர் சொன்னாரு, "எதற்காக இத செய்ய முடியலன்னா, நீ இன்னும் கடவுளை முழுமையாக அறியவில்லை." சிம்பிள். "We did not know God intimately." நம்ம எல்லாருக்கும் வசனம் தெரியுது. எந்த இடத்துல பயன்படுத்தணுன்ட்டும் தெரியும். ஆனாலும் அவரை முழுமையாக நாம் அறியவில்லை. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அதான் ஃபாதர் பர்க்மன்ஸ் வந்து அந்த பாட்டு பாடுவாரு. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே அப்படின்னு. அதாவது நாம இன்னுமே நம்ம நம்ம வந்து இதுவரைக்கும் கத்துக்கினது எல்லாமே வந்து அந்த மேலோட்டமா தான் நம்ம பார்த்துருக்கோமே தவிர, ஆழமா நம்ம ஒண்ணுத்தையும் அறிந்து, ஆராய்ந்து நாம வந்து செய்யல. We are always at the surface level. We did not go deep inside of it. ஏன் சர்ஃபேஸ் லெவல்? ஏன் நம்ம ஆராயல? ஏன் அத மேலோட்டமா பார்க்குறோம்னா, நம்ம ஏதாவது ஒரு 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 செயல் செய்றோம்னா, அந்த செயல் நமக்கு நமக்கு அது அந்த செயல்ல வெற்றி கிடைக்கலன்னா, நம்ம விட்டுட்டு அடுத்த இதுக்கு தான் போறோமே தவிர, எதனால நம்மளுக்கு அந்த வெற்றி கிடைக்கல, அத நம்ம ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன்றோம். அப்போ இதுவரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், அந்த நம்மளுடைய அந்த ஃப்ரூட் அத பார்த்துட்டு இருந்தோம். நான் இந்த மாரி இருக்கணும். நான் இந்த மாரி செய்யணும். நான் இந்த இடத்துல இருக்கணும். நான் இவ்வளோ இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோமே தவிர, அதுக்கு தேவையான அந்த அடித்தளத்தை நாம் செயல்பட இல்ல செயலாற்ற மறந்துவிட்டோம். அப்போ நம்மளுடைய எடுத்த அந்த தீர்மானம், பக்தி முயற்சி எல்லாம் செய்ய முடியலன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா கடவுளை அறியாதது தான் காரணம். ஓகேவா? யோவான் 3:16 எல்லாருக்கும் தெரியும். அந்த வசனத்த பார்ப்போம். ஓகே.
தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். இதுல முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தா, தம் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு. எட்டர்னல் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல வரும், ஆர் எவர் லாஸ்டிங் லைஃப்னு சொல்லும். நிலை வாழ்வு. அப்போ அந்த நிலை வாழ்வுனா என்னது? இந்த எட்டர்னல் லைஃப்னா என்னது? அதே தான் 17:3 இயேசு சொல்லியிருக்கார் பாருங்க. உண்மையான ஒரே கடவுளாகிய உம்மையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நிலை வாழ்வு. அப்போ இந்த நிலை வாழ்வுன்றது என்னது? கடவுளையும் இயேசு கிறிஸ்துவையும் அறிவது தான் நிலை வாழ்வு. இந்த நிலை வாழ்வு வந்து இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸ் பொசிஷன். அது அப்படி என்னன்னா அதை நாம் இப்பொழுதே பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை பெற்றுக்கொள்வதற்கு இப்பொழுதே நாம் என்ன செய்யணுமோ அதை செய்யணும். நாம் இந்த இந்த அறியாமை அதான் ஒசையா 4:6 ஒசையா தீர்க்கதரிசி அதான் சொல்வார், என் மக்கள் அழிவதற்கு காரணம் அறியாமை. வேற எதுவுமே கிடையாது. கோயிலுக்கு போகாததுனாலயோ, இல்லை க க நம்ம வந்து பைபிள் படிக்காதனாலேயோ, இல்லை பிறர் அன்பு செய்வதனாலையோ அதனால கிடையாது. எதனால அழியிறாங்கன்னா அறியாமை. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் வந்து நிறைய பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். எல்லாம் என்னென்னா இந்த மேரேஜ் பண்ணுறதுக்கு வந்து பயப்படுறாங்க. அவ்வளவு கிட்டத்தட்ட 40% வரைக்கும் கேஸ் வந்து தினந்தோறும் ஃபைல் ஆகிட்டு இருக்குது எங்கள் மேற்காசனத்தில். எதுக்கு? எங்களால் சேர்ந்து வாழ முடியல. இந்த காலகட்டத்திலலாம் வந்து 5 வருஷம் தாண்டிட்டாங்கன்னா, ஒரு தம்பதியர் 5 வருஷம் தாண்டிட்டாங்கன்னா பெரிய விஷயம். அந்த 10 வருஷம், 15 வருஷம், 25, 50 போகிற போக்கெல்லாம் பார்த்தா இந்த சில்வர் ஜூப்ளி, கோல்டன் ஜூப்ளிலாம் கொண்டாடுவாங்களான்ட்டு டவுட்டு. சரி வர செய்யலைனா. பிரைஸ் தி லார்ட், தேங்க் யூ ஜீசஸ், ஹalleluya. சில பேர் பயத்திலேயே அந்த மேரேஜ் இதில் இருப்பாங்க. ஐயோ, நான் இதை வந்து பண்ணலன்னா எனக்கு வந்து கர்ஸ், எனக்கு வந்து இது வந்துடும். சப் அது என்னது? கர்ஸ்க்கு என்ன சொல்லணும் தமிழில்? சகிப்பா இல்லை, சப் சாபம். சாபம். பிரேஸ் காட். அந்த சாபம் வந்துடும். அதை தான் பயந்துக்கிட்டு இருக்காங்களே தவிர, அந்த உண்மையான அன்பை புரிந்தவர்களாக இருந்தால் அந்த இடத்துல அந்த டைவர்ஸ்க்கான வார்த்தையே கிடையாது. ஏன் டைவர்ஸ் வருது? ஒன்று, அன்பையும் மன்னிப்பையும் முழுமையாக அறியாதது தான் டைவர்ஸு காரணம். இன்னொன்று, நம்முடைய ஊனியல்பிற்கு ஏற்ப நம்மளுடைய சிந்தனையை மாற்றிக்கொள்ளும் போது அந்த டைவர்ஸுக்கு நம்ம இடம் கொடுக்குறோம். அதாவது டைவர்ஸ்னால் நான் வந்து என்னையை மாற்றிக்க மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன், நீ வேணால் மாற்றிக்கோ. அன்றைக்கி வந்து ஒரு 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 பிரசங்கத்தில் ஃபாதர் சொல்கிறார், ஒரு தம்பதியினர் கல்யாணம் பண்ணாங்க. 2 வருஷம் ஆச்சு, பிரிஞ்சிட்டாங்க. பிரேஸ் காட். அந்த 2 பேரும் போய் இன்னொரு வேறு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்போ இங்கேயே 2 பேரும் கல்யாணம் பண்ணி ஒழுங்காக வாழாதவங்க எப்படி இன்னொரு கல்யாணம் பண்ணி நல்லா வாழ முடியும்? அங்கேயும் போய்ட்டு கல்யாணம் பண்ணுறாங்க. அது ஒரு 1.5 வருஷத்தில் அதுவும் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ அதே தான் இந்த 2 தம்பதியரும் இப்போ 4 தம்பதியர் 4மே பிரேக்கப் ஆயிடுச்சு. பிரேஸ் காட், தேங்க் யூ ஜீசஸ், ஹalleluya. என்ன காரணம்? அறியாமை. கடவுளை பற்றிய அறிவு, கடவுளுடைய அன்பை பற்றிய அறிவு. 2 கமாண்ட்மெண்ட்ஸ் கடவுள் சொல்கிறார். என்னது? ஒன்று வந்து உன் தந்தையாக கடவுளை உன் முழு உள்ளத்தோடும் உன் முழு மனதோடும் உன் முழு ஆற்றலோடும் அன்பு செய்வாயாக. அடுத்தது, நீ உன்னை நேசிப்பது போல் பிறரையும் நேசி அப்படின்னு வந்து சொல்கிறார்.
பெரும்பாலுமான மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, 2வது இத தான் ட்ரை பண்ணுறாங்க செய்றதுக்கு. நான் வந்து மத்தவங்கள நேசிக்கணும். நான் வந்து மத்தவங்கள நீ எப்படி நேசிப்பீங்க? உங்களுடைய உண்மையான அன்பு கடவுள்கிட்ட இருந்து பெறாம, நீங்க எப்படி வந்து மத்தவங்கள நேசிக்க முடியும்? நீங்க நேசிக்க ட்ரை பண்ணும்போது, அவங்க உங்கள எதிர்த்து ஏதாவது பேசுனா, நீங்க என்ன பண்றீங்க? நீங்களும் எதிர்த்து பேசுறீங்க. அது உண்மையான அன்பு கிடையாதே! அப்ப இந்த உண்மையான அன்பு எங்க இருக்கு? கடவுள்கிட்ட இருக்கு. அத நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளணும்? அவரை பற்றி அறியணும். அவர் கூட அந்த உறவை நம்ம மேம்படுத்தணும். ஆனா, இன்னைக்கு இன்னொரு யுகேல இருந்து ஒருத்தங்க பேசிட்டு இருந்தாங்க. என்னன்னா, நான் தப்பு செஞ்சுட்டேன். அவங்க சொல்றாங்க, "நான் தப்பு செஞ்சுட்டேன் பிரதர். இது எனக்கு வந்து நான் திருந்தி வாழணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு வந்து டைவர்ஸ் வேணாம். எனக்கு இப்ப தான் புரியுது." அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க வந்து சொல்றாங்க. பிரச்சனை இல்ல. நீங்க வந்து ஸ்டாண்டா இருங்க. எனக்கு டைவர்ஸ் வேணாம் அப்படின்ட்டு நீங்க சொல்லுங்க. ஏன்னா, அவங்க தான் இனிஷியேட் பண்ணாங்க. நீங்க அதிலேயே ஸ்டாண்டா இருங்க. இந்த காலகட்டத்தில நீங்க என்ன பண்ணணும்னா, கடவுளுடைய அன்பை பற்றியான புரிதல், அத பற்றியான அந்த அந்த செர்மன், அந்த டீச்சிங்க நீங்க கேட்க ஆரம்பிங்க. தினந்தோறும் அத கேளுங்க. கடவுளுடைய அன்ப புரியும். நீங்க கடவுள் அப்புறம் உங்களுக்கு அறிவுறுத்துவார். என்ன பண்ணணும்? எப்படி செயல்படுத்தணும்? தூய ஆவியானவர் வழியாக உங்களுக்கு அறிவுரை கூறுவார். ஏன்னா, தூய ஆவியானவர் அதுக்கு தான் நம்ம கூட இருக்காரு. எவ்வளவு பேர் தூய ஆவியானவர்கிட்ட நாம வந்து ஹெல்ப் கேட்டுருக்கோம்? அவங்க அம்மா, அப்பா கிட்ட தான் ஹெல்ப் கேட்குறோம். அவங்க அம்மா, அப்பா யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க? இப்போ எனக்கும் என் மனைவிக்கும் பிரச்சனை ஆயிடுச்சு. என் மேல தான் பிரச்சனைனா, எங்க அம்மாகிட்ட போனா, எங்க அம்மா எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா புள்ள பாசம். ஆனா எங்க அம்மா அப்படி பண்ண மாட்டாங்க. அத தெரிஞ்சுக்கோங்க. என்னைய தான் திட்டுவாங்க. "நீ தான் செஞ்சது தப்பு" அப்படின்னு சொல்லி என்னைய தான் திட்டுவாங்க. பிரைஸ் காட். இந்த மாரியான அ மகம் இல்ல மக பாசத்து மேல தான் அவங்க அம்மா, அப்பாலாம் சொல்லுவாங்க. அப்போ நாம என்ன பண்ணணும்? அவங்க 2 பேர விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, கடவுள்கிட்ட கேட்கணும். தூய ஆவியானவர்கிட்ட அறிவுரை கேட்கணும். அவர்கிட்ட அறிவுரை கேட்டால் மட்டும் தான் நம்மளால இந்த இந்த திருமணம் என்னும் அந்த கவனன்ட்ல வெற்றிகரமாக நம்மளால பல வருடங்கள் வாழ முடியும். அப்போ என்ன என்ன அதுக்கு அ அஸ்திவாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுளுடைய அன்பு. அப்போ இந்த கடவுளுடைய அன்பை நம்ம எப்படி பெறுவது? அப்போ அந்த அவர அ அ அறிவதன் மூலமாக மட்டும் தான் அவளுடைய அன்பை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அவருடைய அன்பை புரிந்தால் மட்டும் தான், அந்த அன்பை நாம பிறருக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். அப்படி இல்லன்னா, அத பிறருக்கு கொண்டு போய் சேர்க்க முடியவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. புரியுதா? அப்போ நாம எல்லாருமே வந்து இந்த ரெசல்யூஷன்லாம் எடுத்திருப்போம். கரெக்ட்டா? சில பேர் வந்து நெறைய ரெசல்யூஷன் நம்ம பேசணும். அதெல்லாம் எடுத்திருப்போம். ஆனா, இந்த ரெசல்யூஷன் நடக்காததுக்கு காரணம் என்னன்னா, நம்ம கடவுளை பற்றி அறியாதது மட்டும் தான். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. இப்போ நான் வந்து உங்ககிட்ட வந்து இந்த வசனத்தெல்லாம் உங்களுக்கு வந்து புரிய வைக்கிறேன்னா, இது எப்படின்னா, என்னுடைய புரிதல் எனக்கும் அந்த வசனத்தை பத்தி புரிதல் இருந்தால் மட்டும் தான், நான் மற்றவர்களுக்கு அத போயிட்டு குடுக்க முடியும். அப்ப நான் என்ன பண்றேன், நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றேன். அந்த வசனத்துல நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது, கடவுள் எனக்கு வந்து என்ன பண்றாரு, எனக்கு வந்து இன்னும் நெறைய புரிதல குடுக்குறார். அதனால தான் என்னால வந்து கிளீனா எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியுது. இல்லன்னா, என்னால எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியாது. நான் ஏதோ நியூஸ் வாசிக்கிற மாரி நான் பாட்டுக்கு வாசிச்சுட்டு போயிடுவேன். எல்லாமே அவருடைய அறிதல் வச்சு தான் நம்ம வந்து செய்றோம். அப்போ நம்மளுடைய அந்த தீர்மானம், அந்த விஷன் ஏன் நடக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முழுமையான ஒரு முக்கியமான ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடவுளை அறிவதை நாம் நிறுத்திவிட்டோம். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ அந்த கடவுளோட அந்த அவர பத்தி நம்ம அறிய ஆரம்பிக்கும்போது, நம்மளுடைய அந்த செயல்பாடு வந்து ஒரு நெறைய ஒரு வித்தியாசத்த நம்மளோட செயல்பாட்டுல நெறைய வித்தியாசத்த நம்ம பார்க்கலாம்.
நம்ம அடிக்கடி சொல்வோம், கடவுளுடைய மனது என்கிட்ட இருக்குது, ஐ ஹேவ் த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு ஒரு தொலைஞ்சிருச்சுனாலோ, இல்லை உங்களுக்கு ஏதாவது ஞாபகப்படுத்தினாலோ, நீங்கள் என்ன என்ன சொல்லுவாங்கன்னா, ஐ ஹேவ் த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட், ஐ ஹேவ் த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்வாங்க. ஆக்சுவலாக உண்மை என்னன்னா, ஐ ஹேவ் த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு சொன்னால், கடவுளுடைய உள்ளம் எனக்கு இருக்கிறது அப்படி சொன்னால், கடவுள் ஒரு பிரச்சனையை எப்படி எதிர்கொள்கிறாரோ, என்ன என்ன சிந்திப்பாரோ, அதன் அதன் அதன்படியாக நாமளும் சிந்திக்கணும். அதுதான் மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட். இப்போ இந்த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட், அந்த கடவுளுடைய அந்த உள்ளம் நமக்கு இருக்கிறதுன்றது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? அவருடைய அவர்கிட்ட நேரம் செலவழிக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஒரு நிமிஷம். 1 கொரிந்தியர் 2:16 நினைக்கிறேன். ஓகே, இங்க பாருங்க. ஆண்டவருடைய மனதை அறிபவர் யார்? அவருக்கு அறிவுரை கூறுபவர் யார்? நாமோ கிறிஸ்துவின் மனதை கொண்டுள்ளோம். எப்படி? இது இங்கே 13லேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆவிக்குரியவர்களுக்கு ஆவிக்குரியவற்றை பற்றி விளக்கி கூறும்போது, நாங்கள் மனித ஞானத்தால் கற்றுக்கொண்ட சொற்களை பேசுவதில்லை. ஆவிக்குரியவர்களுக்கு, அதாவது நீங்கள் ஆவிக்குரியவர்களை பற்றி விளக்கி கூறும்போது, நாங்கள் மனித ஞானத்தால் கற்றுக்கொண்ட சொற்களை பேசுவதில்லை, மாறாக தூய் ஆவியானவர் கற்றுத்தரும் சொற்களையே பேசுகிறோம். மனித இயல்பை மட்டும் உடைய ஒருவர் கடவுளின் ஆவிக்குரியவற்றை ஏற்றுக்கொள்வதில்லை. அவை அவருக்கு மடமையாய் தோன்றும். அவற்றை அவரால் அறிந்து கொள்ளவும் முடியாது, ஏனெனில் அவற்றை தூயாவியின் துணையை கொண்டே ஆய்ந்துணர முடியும். ஆவிக்குரியவரோ அனைத்தையும் ஆய்ந்துணர்வர். எவரும் அவரை ஆய்வுக்கு உட்படுத்த முடியாது. அவருடைய மனதை அறிபவர் யார்? ஆண்டவருக்கு அறிவுரை கூறுபவர் யார்? நாமோ கிறிஸ்துவின் மனதை கொண்டுள்ளோம். அப்போ கிறிஸ்துவ மனதை கொண்டுள்ளவர்கள்னா எப்படின்னா, ஆவிக்குரியவற்றின் செயல்களை செய்கிறவர்கள் தான் கிறிஸ்துவின் மனதை கொண்டுள்ளோம். நமக்கு தூயாவியானவர் தான் எல்லாத்தையும் வந்து சொல்லிக் கொடுக்குறார். அவர் 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 வந்து எங்கேருந்து எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கிறார்? பிதாவிடமிருந்தும் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் கற்றுக்கொண்டு நமக்கு வந்து எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குறார். கடவுளுக்கு யார் அறிவுரை கூட முடியும்? அவருக்கு உள்ளே இருக்கிறத யார் இது பண்ண முடியும்? தூய ஆவியானவர் அதை பண்ண முடியும். அந்த தூய ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது நாம் கிறிஸ்துவின் மனதை கொண்டுள்ளோம். அப்போது கிறிஸ்து எப்படி நடப்பாரோ, அவர் என்னென்ன செய்வாரோ அதை நாம் நாம் அனைவரும் செய்ய இந்த விவிலியமானது கற்றுத்தருகிறது. இது எப்படி சாத்தியம்? பிரதர், அவர் வந்து கடவுளாக இருந்தார். மன்னிக்கணும், அவர் வந்து கடவுளாக வரவே இல்லை. அவர் வந்து ஒரு மனிதனாக தான் வந்தார். அவரும் எல்லாற்றையும் கற்றுக்கொண்டார். சிறு வயதிலிருந்தே எல்லாத்தையும் கற்றுக்கொண்டார். அந்த நேரம் வரும்போது தூயாவியானவருடைய அந்த அந்த அபிஷேகத்தை பெற்று என்ன பண்ணுறார்? தூயாவியானவர் வழியாக அவர் எல்லா செயல்களையும் செய்கின்றார். அப்போ நாமளும் தூயாவியானவருடைய அபிஷேகத்தை பெறும் பொழுது நாமளும் இயேசு கிறிஸ்துவின் செயல்களை நம்மளாலும் செய்ய முடியும். இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டால், நமக்கும் கடவுளும் உடைய உறவை பலப்படுத்தும் போது, எந்நேரமும் கடவுளை பற்றி சிந்தித்து கொண்டே இருக்கும்போது நமக்கு இதை செய்ய சாத்தியம் முடியும். முடியாததை எதையுமே கடவுள் வந்து அவருடைய வாக்குத்தத்தத்தில் சொல்ல மாட்டார். முடிஞ்சதையும் உங்களால் செய்ய முடியும், அதை மட்டும்தான் சொல்லுவார். எங்கேயுமே வந்து நீங்கள் வந்து 100 மாடியிலேருந்து கீழே குதிக்கணும்,
இல்லை நீங்களா தனியாக ஃப்ளைட்டை ஓட்டணும்னு சொல்லவே இல்லை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, மற்றவர்களை அன்பு செய்கிறேன், அந்த அன்பை உங்களுக்கும் கொடுத்துருக்கேன், அப்போது நீங்கள் உங்களை அன்பு செய்வது போல் பிறரையும் அன்பு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. இப்போ அவருடைய அன்பை பெற்றவர்களாக நாம் அவருடைய அன்பை உணர்ந்தவர்களாக நம்ம இருக்கும்போது நம்மளுடைய செயல்கள் எல்லாமே வித்தியாசமானதாக இருக்கும். உலகை சார்ந்த செயல்கள் மாதிரி நம்மளது இருக்காது. மாறாக நாம் அனைவரும் கடவுளின் பிள்ளைகள் என்ற அந்த ஒரு சாயலை பெற்றுக்கொண்டு அந்த கடவுளுடைய பிள்ளைகள் எப்படி செயல்படுவார்களோ அதன்படி செயல்படும் போது அதுக்கு என்ன அர்த்தம்னா நாம் கடவுளை அறிந்து கொண்டு இருக்கின்றோம் என்றது தான் அர்த்தம். அதே மாதிரி நாம் கடவுளை முழுமையாகவும் அறிய முடியாது. நான் கடவுளை முழுமையாக அறிஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன்னா பொய். அந்த மாதிரி ஆட்களை தயவுசெய்து நம்பாதீங்க. பிரேஸ் காட். தேங்க்யூ ஜீசஸ். ஏன்னா கடவுளை முழுமையாக அறிவதற்கான அந்த எபிலிட்டி நம்மளுடைய அந்த சோலுக்கு கிடையாது. ஆனால் எல்லாமே உங்கள் ஸ்பிரிட்டில் இருக்குது. உங்களுடைய ஆவிக்குரிய ஆவியில் இருக்குது. அந்த ஆவி கொஞ்சம் அந்த ஆவியில் அந்த தூய ஆவியானவர்கிட்ட இருந்து எடுக்கும்போது நம்மளுடைய ஆவிக்கு வந்து அது சோலுக்கு வரணும். பிரைஸ் தி லார்ட். நம்ம உள்ளத்துல இருந்து நம்ம செயல்பாட்டை நம்ம வந்து காட்டுறோம். இந்த சோல்ல இருந்து உள்ளத்தை கொண்டு வர்றது தான் நம்மளுடைய இந்த ஆவிக்குரியதிலிருந்து உங்கள் உள்ளத்துக்கு கொண்டு வர்றது தான் நம்மளுடைய வேலை. அதுக்கு தான் நாம் என்ன பண்ணணும்? கடவுளை பற்றி அறியணும். இப்போ ஒருத்தர் வந்து நியூ இயர் ரெசல்யூஷன் வந்து எடுக்கிறார். என்னுடைய பிஸ்னஸ் வந்து நல்லபடியாக போகணும், நிறையா பிரான்ச்சஸ் பார்க்கணும், நிறையா ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு வர்றார். இப்போ அந்த இடத்துல வந்து கடவுளுடைய அந்த புரிதல், அந்த அறிவின்மை இல்லைன்னு நினச்சிக்கோங்களேன். இந்த 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 வெற்றி கடவுளிடமிருந்து தான் வருது அப்படின்றத அவர் புரிஞ்சிக்க மாட்டார். ஒன்று. ரெண்டாவது, கடவுளுடைய அந்த ஞானம் இல்லைன்னா கடவுள் கொடுத்த அந்த ரிசோர்ஸஸை ஒழுங்காக செயல்படுத்த நம்மளால் முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஓகேவா? இப்போ நாமளுமே என்ன சொல்கிறாரு? கடவுள் என்ன சொல்கிறார்? நீங்கள் வந்து பிறரை அன்பு செய்யுங்க, அன்பு செஞ்சு மன்னிங்க அப்படின்றார். அந்த எபிலிட்டி இருக்கிறதுனால தான் கடவுள் என்ன சொல்கிறார்? நீங்கள் அதை செய்யலாம் அப்படின்னு சொல்கிறார். அப்போது கடவுளுடைய ஞானத்தை நம்ம பெற்றுக்கொண்டு அவருடைய புரிதலை பெற்றுக்கொண்டு அவரை முழுமையாக அறிந்த பிறகு அவர் அன்பை புரிந்து கொண்டு அந்த அன்பின் மூலியமாக நம்ம எல்லாத்தையும் செயல்படுத்த நம்மளால் முடியும். அதே மாதிரி அன்பு இல்லாமலையும் செயல்படுத்த முடியும். ஆனால் ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, ஒன்று கண்டிப்பாக நமக்கு வந்து கடவுள் கொடுத்த அந்த வெற்றி பாதையை நோக்கி செல்லும். இன்னொன்று வெற்றி மாதிரி தான் இருக்கும், ஆனால் அது தோல்வியின் பாதையை கொண்டு செல்கிறது. அப்போ அந்த மனிதருக்கு வந்து பிஸ்னஸ் நல்லா போகுது, ஓஹோன்னு போகும்போது கடவுளுடைய அந்த ஞானம் இல்லைன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வேற எங்கேயாச்சும் போகும், தப்பான இடத்துக்கு போகும். இதுதான் என்னுடைய கம்பெனியில் நடந்த ஒரு விஷயம். 2018 நாங்கள் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணோம். ப்ராஜெக்ட்ஸ்லாம் நிறைய எடுத்தோம், நல்ல ப்ராஃபிட்ஸ் வந்துட்டு இருந்தது. நாங்கள் செலவுக்கு அதிகமாகவும் நிறையா காசு வந்தது. கரெக்டாக போயிட்டு இருந்தது. கொஞ்சம் இன்னும் ப்ராஜெக்ட்ஸ் நிறையா பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி செலவு வரும்போது என்ன ஆச்சு, அந்த ரிசோர்ஸஸை ஒழுங்காக யூஸ் பண்ண தெரியாமல் அவன் என்ன பண்ணான், வேறு ஒரு ஷேர் மார்க்கெட்டு அப்படி இப்படின்னு போட்டு அந்த ஓனர் இன்வெஸ்ட் பண்ணார். போட்ட ஒரு மாதத்துலேயே கிட்டத்தட்ட ஒரு 8-9 மாதம் நாங்கள் செஞ்ச ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே அந்த ஒரு 15 நாளில் முருகையா போயிடுச்சு. அதனால் என்னாச்சு, நல்லா போயிட்டு இருந்த கம்பெனி கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்க ஆரம்பிச்சிச்சு. ஃபண்ட்ஸ் வரலை, ப்ராஜெக்ட்ஸ் கம்மியாகுது, சேலரி கொடுக்க முடியல. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சில பேர் போக ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இருக்கிற வரைக்கும் ப்ராஜெக்ட்ஸை கொஞ்சம் பேர் பண்ணிகிட்டு இருந்தோம்.
ஸோ அதுவும் போயிட்ட பிறகு சுத்தம். அவனால் எதுவுமே பண்ண முடியல. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. பார்த்தீங்களா? அப்போ அந்த அந்த ஞானம் இல்லைன்னா அவ்வளோ வெற்றி கொடுத்தும் அதை நம்ம ஒழுங்காக உபயோகிக்க முடியாமல் போயிடுச்சு. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. தப்பான செயல்முறை, அதுக்கு தான் கடவுளுடைய ஞானம் நம்மளுக்கு தேவை. எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், அது எல்லாத்தையும் தூய ஆவியானவர் நம்மளுக்கு வந்து கற்றுக் கொடுப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எல்லாரும் தான் கேட்குறாங்க. நானும் அது தப்பு கிடையாது, நம்ம யூஸ் பண்ணலாம். நானும் ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து இந்த மினிஸ்ட்ரிக்கு சேர்ந்த ஒரு டெக்னாலஜி வேர்ட்ஸ் வந்து ஏஐ மூலியமாக தான் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஆனால் நிறைய நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அதையே வந்து ஒரு கடவுள் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கும் மேலே ஒருத்தர் இருக்கிறார், அவர் தான் ஹோலி ஸ்பிரிட், தூயாவியானவர். ஒரு சில இடத்துல ஏஐயுமே நின்றோம். ஆனால் தூயாவியானவர் நிற்க மாட்டார். அவர் போய்கிட்டே இருப்பார். அவரை பற்றி கொண்டு நாம் போகும்போது வெற்றி மேல் வெற்றி தான் நமக்கு. பிரேஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ நமக்கு முக்கியமான விஷயம் என்ன இந்த வருஷத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா கடவுளை அறியணும். உங்களுடைய அந்த தீர்மானம், உங்களுடைய விஷன், உங்களுடைய மிஷனை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கடவுளுடைய ராஜ்யத்தையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள், இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். நம்மளுடைய அந்த தீர்மானத்தை உலகளாவிய தீர்மானத்தில் இருந்து மாற்றி ஆவிக்குரிய தீர்மானமாக நாம் வந்து மாற்றுறோம். லெட்ஸ் ஷிஃப்ட் ஆர் ரெசல்யூஷன் விச் இஸ் வேர்ல்ட்லி டு சம்திங்ஸ் விச் இஸ் ஸ்பிரிச்சுவல். அப்போ நம்ம அறிய அறிய என்ன ஆகும்னா நம்மளுடைய ஃபோக்கஸ், நம்மளுடைய அந்த முழு கவனம் எங்கே போகும்னா கடவுள் மேலே மட்டுமே போகும். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ நாம் வந்து அந்த கடவுளுடைய அந்த அன்பை, அவருடைய செயல்பாட்டை நம்ம அறிய 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 என்ன ஆகும்னா நாம் வந்து எல்லாத்தையுமே நம்ம வாழ்க்கையில் வித்தியாசமானதாக நம்ம வந்து பார்க்க ஆரம்பிக்கிறோம். நம்ம ஒவ்வொரு அடியுமே எப்படி எடுத்து வைப்போம்னா கடவுள் இதை இதை இந்த நேரத்தில் கடவுள் என்ன செய்வாரோ அதை தான் நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட நம்ம கேட்டு அதன்படி செய்யணும். ஓகே. இந்த கடவுளை அறிவதனால் நமக்கு என்ன பயன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பிரதர், அதெல்லாம் ஒத்துக்கிறோம், வேற என்ன நம்மளுக்கு, வேற மட்டும் இல்லையா, இதோடைய பயன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த பலத்துக்கு அஸ்திவாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடவுளை அறிவது. நோயிங் காட் இன்டிமேட்லி இஸ் த சோர்ஸ் ஆஃப் ஆர் ஸ்ட்ரென்த். கடவுளை அறிவதன் மூலம் நம்மளுடைய அந்த பலன் எங்கேருந்து வருதுன்னா கடவுளிடமிருந்து வருது. ஈஸ் த சோர்ஸ், அங்கேருந்து தான் வருது. அங்கே தான் தொடங்குது ஊற்று, அதில் இருந்தால் நம்ம எடுக்கிறோம். ஓகேவா? இதை தானியேல் 11:32 அருமையாக சொல்லியிருப்பார் பாருங்க. பாருங்க, உடன்படிக்கையை மீறுகிறவர்களை அவன் பாச மொழிகளால் தன் பக்கம் ஈர்ப்பான். உடன்படிக்கை கவனன்ட் மீறுகிறவர்களை அவன் பாச மொழிகளால், யார் அந்த அவன்? சாத்தான், தன் பக்கம் ஈர்ப்பான். அதுதான் இப்போதைக்கு நிறைய திருமணங்கள்லாம் நடக்குது. உடன்படிக்கையை மீறுகிறவர், உடன்படிக்கைனா அந்த கவனன்ட்டை மீறுகிறவர்கள். ஓகேவா? ஆனால் தங்கள் கடவுளை அறிந்திருந்தும் மக்கள் திடம் கொண்டு செயலில் இறங்குவார்கள். ஆனால் தங்கள் கடவுளை அறிந்திருக்கும் மக்கள் திடம் கொண்டு செயலில் இறங்குவார்கள்.
திடம், அந்த ஸ்ட்ரென்த், அந்த பலன். நம்ம ஒரு செயலை செய்யணும்னா நமக்கு வந்து சக்தி வேணும். கரெக்டா? அந்த சக்தி எங்கேருந்து வருது? இப்போ இப்போ இந்த உடம்புல இந்த கை அசைக்கிறது எல்லாமே வந்து ஒரு சக்தி மூலியமா தான். எனர்ஜி. நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுக்கு அதுலேருந்து நம்ம இந்த 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 உடம்பானது அந்த எனர்ஜி எடுத்து நம்ம கையெல்லாம் மூவ் பண்ண வைக்குது. அப்போ ஸ்பிரிச்சுவலா எப்படி மூவ் ஆகும்? ஒரு எக்ஸாம்பிள். கிடியன் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கரெக்ட்டா? அப்போ அந்த வானதூதர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, அவருக்கு வந்து சொல்லுவார், இந்த மாரி இஸ்ராவேல் நாட்டுக்கு கடவுள் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கார். நீ தான் வந்து மீட்கணும் அப்படின்ட்டு. உடனே கிடியன் சொல்லுவார், ஐயையோ! நானா? உள்ளதுலயே கே ஒரு பயந்த கோத்திரம் இருக்கிற கோத்திரம் எங்க கோத்திரம். அதுலயும் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம். இதுல வந்து எப்படி நாங்க வந்து இது பண்ண ஒத்துக்க முடியும் இதெல்லாம். அதெல்லாம் நீ கவலைப்படாத. அ அத படிப்போமா? சரி நம்ம பார்க்கலாம். அத பத்தி நீ ஓகே நம்ம பார்ப்போம். எங்க இருக்குன்னா, ம் அது வந்து ஜட்ஜஸ்னா என்ன வரும்? நீதி தலைவர்கள். கரெக்ட். 6. ஓகே. ஓகே. இத பாருங்க 12. ஆண்டவரின் தூதர் அவருக்கு தோன்றி, "வலிமை மிக்க வீரனே, ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார்" என்றார். கிதியோன் அவரிடம், "என் தலைவரே, ஆண்டவர் எம்மோடு இருக்கிறார் என்றால், ஏன் இவையெல்லாம் எமக்கு நேருகின்றன? ஆண்டவர் எம்மை எகிப்து நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வரவில்லையா என்று கூறி, நங்கள் தந்தை தமக்கு வியத்திருந்த அவரது வியத்தகு செயல்களை எல்லாம் எங்கே? இப்பொழுது ஏன் ஆண்டவர் எம்மை இப்படி கைவிட்டார்? எம்மை மிதியாயன் கைகளில் ஒப்படைத்து விட்டாரே" என்றார். ஆண்டவர் பக்கம் திரும்பி, "உன்னுடைய இதோ ஆற்றலுடன் செல்வாய். மிதியோனியர் கையிலிருந்து இஸ்ராயேலை நீ விடுவிப்பாய். உன்னை அனுப்புவது நான் அல்லவா என்றார். கிதியோன் அவரிடம், என் தலைவரே, என் வழியில் நான் இஸ்ராவேலை விடுவிப்பேன். இதோ மானசேயிலேயே நலிவுற்று இருப்பது என் குடும்பம். என் தந்தை வீட்டிலேயே நான் தான் சிறியவன் என்றார். ஆண்டவர் அவரிடம், நான் உன்னோடு இருப்பதால் நீ தனி ஒரு ஆளாக மிதியோனியரை வெல்வாய் என்றார். கிதியோன், உம் பார்வையில் எனக்கு தயவு கிடைத்துள்ளது என்றால், நீர்தான் என்னுடன் பேசுகிறவர் என்பதற்கு அடையாளம் ஒன்று காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த இடத்துல அவர் வந்து சொல்கிறார், என்னால் ஒன்றுமே முடியாது அப்படின்றார். ஆனால் என்ன சொல்கிறாரு, உன் கூட இருக்கிறது நான், ஆண்டவராகிய கடவுள் உன்னோடு இருக்கிறேன், நீ வெற்றி கொள்வாய். அந்த ஸ்ட்ரென்த்து. தானியேல் என்ன சொல்றாரு, ஆண்டவரை அறிபவர்கள் திடம் கொண்டு வெற்றி பெறுவர் அப்படின்ட்டு வந்து தானியேல் 11:32 படிக்கிறோம். அப்படியே நீங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா 200 சோல்ஜர்ஸை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, மிதியோனியரை வெல்வார்கள். பிரைஸ் தி லார்ட். அப்போ நமக்கு இந்த திடம், நம்ம இந்த சக்தி, நம்ம இந்த வல்லமை எங்க இருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, கடவுளை அறிவதன் மூலியமாக அவர்கிட்ட இருந்து நாம இதை பெற்றுக்கொள்கிறோம். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. இப்போ நானுமே நிறைய இடத்துல போயிட்டு செய்தி கொடுக்குறேன். ஒரு சில இடத்துலலாம் நம்ம என்ன பேச போறோம்னு யோசிப்போம். ஸ்டார்டிங்கில் ரொம்ப பயமாக இருக்கும். ஓகேவா? ஐயோ, மறந்துட்டோன்னா, ஸ்கிரிப்சர் மறந்துட்டோன்னா, இப்படி இது பண்ணாலும் அப்படி இது பண்ணுவான், என்ன டாபிக் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசிச்சிருக்கும். தூய் ஆவியானவர் தான் சொல்லுவார், நீ பேசலை, மாறாக உன் மூலியமாக நான் பேச போகிறேன். அதனால் நீ அதுக்கு பயப்படணும்னு அவசியமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு உணர்வு வரும்போது, அந்த திடம் எங்கேருந்து வரும்னு தெரியாது.
தைரியமாக அந்த மைக் முன்னாடி போய் நின்று பேச ஆரம்பிக்கிறோம். பிரேஸ் த லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. அப்போ நம்ம வந்து பிலிப்பியர் 4:13 நம்ம பார்க்கிறோம். எல்லா என்னை வலுவூட்டுகிறவரின் துணையை கொண்டு எல்லா செயல்களையும் என்னால் செய்ய முடியும். இது எல்லாம் செய்கிறோம். ஆனால் நிஜமாலேயே நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவிடமிருந்து தினம் பெற்றுக்கொண்டுள்ளோமா? அப்போ ஏன் நம்ம பயப்படுறோம்? அப்போது நீங்கள் அதாவது கடவுளுடைய வேலையை செய்வதற்கு நீங்கள் பயந்தீங்கன்னா கடவுளை நீங்கள் அறியலன்னு தான் அர்த்தம். நம்ம கடவுளை அறிஞ்சால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து திடம் கிடைக்கும். திடம் இருந்தால் மட்டும்தான் கடவுள் சொல்கிறத நம்மளால் செய்ய முடியும். கடவுள் சொல்கிறத செஞ்சால் மட்டும்தான் நமக்கு ஆசீர்வாதம். நிறைய பேர் நாம் என்ன பண்ணுறோம், அந்த அஸ்திவாரத்தை விட்டுட்டு நாம் வந்து அந்த கனியை ட்ரை பண்ணுறோம். ஆனால் அந்த கனி வந்து ஒழுங்காக நம்மளால் கொடுக்க முடியல. ஏன்னா நம்மளுடைய அஸ்திவாரம் சரி கிடையாது. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். அது வந்து ஒன்று. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கனி தருவதற்கும் நமக்கு என்ன வேணும்னா கடவுளை பற்றி நாம் அறிந்திருக்கணும். நோயிங் காட் இன்டிமேட்லி இஸ் அ சோர்ஸ் ஆஃப் ஆர் ஃப்ரூட்ஃபுல்னஸ். கிறிஸ்தவன் அப்படின்ட்டு சொன்னாலே நாம் என்ன பண்ணோம்னா கனி தருபவர்களாக நாம் வந்து இருக்கணுமா? ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கனி கொடுக்குறீங்களா? கலாத்தியர் 5:21-22 படி, பிரதர் எல்லாத்தையும் கொடுக்க முடியாதுல்ல பிரதர், ஆனால் ஒன்று மட்டும் எங்களால் கொடுக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து கனி கிடையாது. எல்லாமே சேர்ந்து வர்றது தான் கனி. தூய் ஆவியின் கனிகள் அங்கே சொல்ல, தூய் ஆவியானவர் கனியோ, அது எல்லாம் சேர்ந்து எப்படி வந்து கனியாக மாறும்? ஆனால் கனிகளாக எப்படி நம்ம சொல்லலை? ஏன்னா ஒரு ஆரஞ்சு பழத்தை எடுத்திங்கன்னா அதை வெளியில் இருக்க தோலை உடிச்சிங்கன்னா நிறைய கம்பார்ட்மெண்ட் இருக்கும். அந்த கம்பார்ட்மெண்ட்டில் அந்த அந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஏதாவது ஒரு ஆரஞ்சு பழத்தில் நம்ம ஓப்பன் பண்ணும்போது ஏதாவது ஒன்று மிஸ் ஆயிருக்கா? இல்லை, எல்லாமே இருக்கும். அதெல்லாம் சேர்ந்தால் தான் அது வந்து ஆரஞ்சு பழம். அதே மாதிரி அந்த கனியெல்லாம் அவர் சொல்கிற அந்த அன்பு, சமாதானம், அந்த கனியெல்லாம் சேர்ந்தாதான் அது வந்து தூய ஆவியானவரின் கனியாக ஏற்றுக்கொள்ளப்படும். அப்போ ஒன்று மிஸ் ஆனால் கூட அது வந்து கனியாக நம்மளால் கன்சிடர் பண்ண முடியாது. அப்போது இந்த கனியை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கே இவ்வளோ நேரம் ஆகுது. அப்போது இந்த புரியறதுக்கே இவ்வளோ நேரம் ஆகுது. நம்ம அப்போ கனி கொடுப்பவர்களாக இருக்கும்போது நாம் இந்த கனியை பற்றி எப்படி அறிந்திருக்கணும்? நம்ம பார்ப்போம். கலாத்தியர் 5 இங்கே பாருங்கள். ஆனால் தூய ஆவியின் கனியோ அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் என்பவை ஆகும். இவையுள்ள இடத்தில் திருச்சட்டத்திற்கு இடமில்லை. தூயாவின் கனிகளோ சொல்லலை, கனியோ. அப்போது இது எல்லாமே அந்த கனியோட ஒரு பாட். இது எல்லாமே சேர்ந்தாதான் தூயாவின் கனி. இப்போ நான் என்னால் எல்லாத்தையும் இது பண்ண முடியாது, நான் ஒன்று மட்டும் தான் கொடுப்பேன்னா நீங்கள் எல்லாத்தையும் கொடுக்க நாம் வந்து ட்ரை பண்ணணும். அதுக்கு ட்ரை பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா கடவுளை பற்றி நாம் அறியணும். பிரேஸ் கடந்து தான் யோவான் 15:5 சொல்லுவார். 1 பார்ப்போம். உண்மையான திராட்சை செடி நானே, என் தந்தையை அதை நட்டு வளர்ப்பவர். என்னிடம் உள்ள கனி கொடாத கொடிகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார். கனி தரும் அனைத்து கொடிகளையும் மிகுந்த கனி தருமாறு கழித்து விடுவார். நான் சொன்ன வார்த்தைகளில் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாக இருக்கிறீர்கள். இப்போ பாருங்க, நான் உங்களோடு இணைந்திருப்பது போல் நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். கொடி திராட்சை செடியோடு இணைந்து இருந்தாலன்றி தானாக கனி தர இயலாது. அப்போ நாம் என்ன கனி கொடுக்குறோன்னு பார்த்துக்கோங்க. அதே போல் நீங்களும் என்னோடு இணைந்திருந்தால் அன்றி கனி தர இயலாது. அப்போ
இந்த தூயாவியானவரின் கனி எப்படி நம்ம வாழ்க்கையில் நம்ம காட்ட முடியும்னா, நாம் கடவுளோடு இணைந்து இருக்கும்போது. இங்கிலீஷ்ல போட்டும் ரிமெயின் இன் மீ ஆர் அபாய்ட் இன் மீ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கும். அப்போ இந்த கனியை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த கனியை நம்ம வாழ்க்கையில் செயல்படுத்தணும். நம்ம என்ன பண்ணணும்? கடவுளோடு இணைந்து இருக்கணும். அதுதான் அந்த உறவு. அந்த உறவை நாம் வந்து பலப்படுத்தணும். அன்னைக்கு இன்னொருத்தவங்களோட பேசிகிட்டு இருந்தேன். எப்படி இந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங் பண்ணுறது? ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்கள். கடவுளோட நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். என்ன பிரதர், நான் உங்களை இந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங் பண்ண கேள்வி கேட்டால் நீங்கள் வந்து கடவுள்கிட்ட இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங் பண்ண சொல்கிறீங்களே அப்படின்னு. இதில் இருந்து தாங்க அதில் வருது, இது இல்லாமல் அது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு புரிய வச்சேன். உங்கள் கணவன் மனைவியோட நீங்கள் நேரம் செலவிடணும், கரெக்டு. நீங்கள் கடவுளோட நேரம் செலவழிச்சாதான் நீங்கள் உங்களுடைய கணவன் இல்லை மனைவியோடு நேரம் செலவழிக்க முடியும். அந்த இடத்துல நீங்கள் கடவுளை பற்றி புரிதலோ இல்லை கடவுளை பற்றியோ நீங்கள் வந்து பேச முடியும். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். அல்லேலூயா. அதேபோல் நீங்களும் என்னோடு இணைந்திருந்தால் அன்றி கனிதர இயலாது. நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள். ஒருவர் என்னுடன், நான் அவருடன் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவர். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. கடவுளுடைய வேலையை செய்யணும்னா நமக்கு கடவுளோடு நாம் இணைந்து இருக்கணும். அப்போ இணைந்து இருக்கணும், நம்ம என்ன பண்ணணும்? இணைந்திருக்கணும், என்ன பண்ணணும்? அவரை பற்றி அறியணும். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. புரியுதா? அப்போ இந்த இந்த அறிதலை வச்சு தான் நமக்கு வந்து திடம் கிடைக்குது. இந்த அறிதலை வச்சு தான் நம்மளால் என்ன பண்ண முடியுது? இந்த கனியை கொடுக்க முடியுது. அப்போ கடவுளோடு இணைந்திருந்தால் மட்டும்தான் இந்த கலாத்தியர் 5:22, 23 இருக்கிற அந்த தூய ஆவியின் கனியாக நம்மளால செயல்பட முடியும். அறியாம நம்ம இந்த அறியின்மையில இருந்தோம்னா நம்மளால தூய ஆவியானவரோட இணைந்து செயல்பட முடியாது. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. அப்போ இந்த 2 பெனிஃபிட்ஸ், இந்த 2 முக்கியமான அம்சத்தை நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று வந்து உங்களுடைய ஸ்ட்ரென்த். உங்களுக்கு திடம் எங்கேருந்து வருதுன்னா கடவுளை அறிவதிலிருந்து தான் உங்களுடைய திடம் வருது. 2வது சோர்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஃபுல்னஸ். கடவுளை அறிவதன் மூலியமாக தான் நீங்கள் கனி தர இயல முடியும். நீங்கள் அவரோடு இணையும் போது, அவர் உங்களோடு இணையும் போது நம்மளால் கனி கொடுக்க முடியும். அவர் இல்லாமல் நம்மளால் கனி கொடுக்க முடியவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. அப்போ நாம் ஒரு 2-3 வாரத்துக்கு இதை பார்ப்போம். அப்போது நான் உங்களுடைய நியூ இயர் தீர்மானம், அந்த ரெசல்யூஷன், விஷன் எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கள்? கொஞ்சம் ரீவொர்க் பண்ணுங்கள். கடவுளை அறிவது தான் என்னுடைய முழு நேர வேலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் எடுங்க. ஒரு ரெசல்யூஷன் எடுங்க. நீங்கள் அந்த ரெசல்யூஷன் எடுத்து, அந்த தீர்மானம் எடுத்து அதை நோக்கி நீங்கள் செல்லும் பொழுது, கடவுள் ஏற்கனவே நமக்கு சொன்ன மாதிரி என்னுடைய ராஜ்யத்தையும் என்னுடைய அதற்கு ஏற்புடையவற்றையும் சேர்த்து நாடுங்கள், இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். அப்போ அங்கே என்ன சொல்கிறாருன்னா, நமக்கும் கடவுளோடும் இருக்கும் உறவை பலப்படுத்தி நாம் அறியணும். கடவுள் நம்மளை வந்து எல்லாம் அறிஞ்சிருக்கார். நம்மளை வந்து ஃபுல்லாக தெரியும். நம்ம என்ன பண்ண போகிறோன்னு தெரியும். நான் அடுத்த ஒரு அரை மணி நேரத்தில் என்ன பண்ண போகிறேன்னு அவருக்கு தெரியும். ஆனால் அடுத்த ஒரு 10 நிமிஷத்தில் அவர் என்ன பண்ண போகிறாருன்னு எனக்கு தெரியாது. அதை தெரிஞ்சிக்க தான் என்ன பண்ணணும்? நாம் வந்து கடவுளை பற்றி அறியணும். அதான் மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட். அதை நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய அந்த செயல்பாடு எல்லாமே ஆவிக்குரிய செயல்பாடாக நல்லபடியாக நல்ல ஒரு விஷயமாக தான் இருக்குமே தவிர வேறு எதற்கும் வேறு தப்பான இதுக்கு போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மாறாக
இந்த கடவுளுடைய அறியாமை இல்லாமல் நீங்கள் மற்ற இடத்துல ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தப்பாக போகிறதற்கு நிறையா ஆப்ஷன் இருக்குது. பிரேஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya. இது வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன். இது வந்து ஒரு புத்தாண்டு ஒரு செய்தியாக எடுத்துக்கோங்க. உங்களுடைய அந்த விஷன் தீர்மானத்தை மாற்றி ஓகே, இன்னையிலேருந்து நான் வந்து கடவுளை அறிய போகிறேன் எப்படின்றத வந்து திருப்பி நாளைக்கு நாம் வந்து பார்க்கலாம். எப்படி நீங்கள் வந்து கடவுளை அறியணும், எப்படி நம்ம என்ன செய்யணுன்றதை வந்து நம்ம வந்து நாளைக்கு மறுபடியும் 2:30 மணிக்கு நம்ம வந்து பார்ப்போம். ப்ளீஸ் காட். தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya. ஏதாவது கேள்விகள் ஏதாவது இருக்குதா? இல்ல பிரதர். ப்ளீஸ் காட். ஓகே, யாராவது ஜெபம் பண்ண முடியுமா? நன்றி அறிதல் ஜெபம். நன்றி அருமை தகப்பனே. இந்த புதிய ஆண்டை எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. இந்த புதிய நாளை கொடுத்ததற்காக நன்றி. இந்த மதிய வேலைக்காக உமக்கு நன்றி. உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படி எங்களுக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நன்றி. உம்மோடு நாங்கள் உண்மையில் நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி. எங்கள் வாழ்வில் அப்போது எல்லாவற்றையும் எங்களுடைய குறிக்கோள்கள், எங்களுடைய தீர்மானங்கள், எங்களுடைய ரெசல்யூஷன் இதுல எல்லாம் நாங்கள் செய்வதற்கு நாங்கள் உம்மோடு நிலைத்திருக்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி. உம்முடைய வார்த்தையில நாங்கள் நிலைத்திருக்கவும் உண்மையில நாங்கள் நிலைத்திருந்து நாங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முதலாவது உம்முடைய ராஜ்யத்தையும் உம்முடைய நீதியும் தேடுபவர்களாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு மற்ற அனைத்தும் கூட கொடுக்கப்படும் என்று உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் உண்மை எல்லாவற்றிலும் சார்ந்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும் தகப்பனே. அதே நீர் எங்களுக்கு இந்த வேலையை கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி. இந்த வாய்ப்பை கொடுத்ததற்காகவும் நன்றி. இதை எங்கள் வாழ்வில் எப்போதும் நாங்கள் இன்று கேட்டு அதை விட்டு விடாது படிக்க அதை நாங்கள் எப்போதும் நினைவில் கொண்டு அதை நாங்கள் உம்முடைய துணையோடு தூய ஆவியானவருடைய வழிநடத்தல் படி எங்கள் வாழ்வில் நாங்கள் கடைபிடிக்க எங்களுக்கு நீர் கொடுத்த இந்த கிருபைக்காக உமக்கு நன்றி. ஆமென். 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 பிதா சுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமென். ஆமென். நன்றி. திருப்பியும் நாம் வந்து நாளைக்கு மதியானம் பார்க்கலாம். என்னுடைய டீச்சிங்கை நான் அப்லோட் பண்ணுறேன், ஏன்னா லைவ் ஸ்டாப் ஆயிடுச்சு. பிரேஸ் காட். தேங்க்யூ ஜீசஸ்.